புணர்ச்சி விதியில் நிலைமொழி இறுதியில் எகரமை இயன வறுமொழி முதல்ல கசடதபர வல்லினத்தில் வந்துச்சுன்னா இதுக்கு இடையில் வல்லினம் மிகும் என்பது இலக்கணம். நிலைமொழியுடைய இறுதியில் எகரமை இயன வறுமொழி முதல்ல கசதப வல்லினம் வந்துச்சுன்னா அதனுடைய மெய்யெழுத்து மிகும் என்பது தான் இலக்கணம். வாய் கூட்டல் சொல் வாய்ச்சொல், காய் கூட்டல் கவர்ந்தற்று காய் கவர்ந்தற்று. ஆனால் ஒரு அழகாக பாருங்கள், தாய்க்கு நமது வலிமையையும் காட்டக்கூடாது, அவளுக்கு வலியையும் உண்டாக்கக்கூடாது. அப்படிங்கிறதுல இலக்கணம் எவ்வளோ தெளிவாக இருந்திருக்கு பாருங்கள். வலி அப்படின்னா வல்லினம்னு வச்சுங்க. நான் எதுக்காக சொன்னேன், தாய் கூட்டல் பால் தாய்ப்பால்னா சொல்கிறோம். தாய் கூட்டல் திருநாடு தாய் திருநாடு தான் சொல்கிறோம். தாய் கூட்டல் சொல் தாய் சொல்னா சொல்கிறோம். இச்சு போடுறதில்ல, இங்கே இத்து போடுறதில்ல, அங்கே இப்பு போடுறதில்ல. இங்கேயும் எகரமைக்கு அடுத்து வல்லினம் தான் வருது, இச்சு வருது. எகரமைக்கு அடுத்து இத்து வருது, எகரமைக்கு அடுத்து இப்பு வருது, வல்லினம்தான். இருந்தாலும் எகரமைக்கு அடுத்து வல்லினத்தில் வந்தால் வல்லினம் மிகுங்கிறதா இலக்கணம். ஆனால் தாய்க்கு மட்டும் விதிவிலக்கு. ஏன்னா தாய்க்கு வல்லினம் பிடிக்காது, அவள் மெல்லினமானவள், பாசமிக்கவள். அதுதான் தாய்க்கும் அந்த வார்த்தைக்கும் இடையில் உள்ள எதுக்கும் வலி மிகக்கூடாது, வல்லினம் மிகக்கூடாது, வலியையும் கொடுக்கக்கூடாது என்பதில் தமிழ் இலக்கணம் எவ்வளவு நுட்பமான விதிவிலக்கு பயன்படுத்தியிருக்காங்க பாருங்கள். இதுதான் நம்முடைய தமிழ். அதனால தான் அது செம்மொழி, உலக பொதுமொழி, உலக புதுமொழி. பண்டாண்டு காலமாக இருந்தாலும் இன்றும் நிலைத்து நிற்பதற்கு இதெல்லாம் காரணம். நன்றி, வணக்கம்.